بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடைமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், துபை தாபீன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இழ்த்திக்காவுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு, இறை எச்சத்தை கொண்டு நசீஹத் செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்வேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை மற்ற படைப்புகளிலிருந்து பல்வேறு வகைகளில் சிறப்பு பெற்றவனாக படைத்திருக்கிறான். அந்த வகையில் மற்ற படைப்புகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு அம்சமாக மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருப்பது உறவுகளை பேணுவது. மார்க்கத்தோடு நெருக்கமான தொடர்பு கொண்டவர்கள் கூட, பள்ளியோடு நெருக்கமான தொடர்பு கொண்டவர்கள் கூட, மது குடிப்பதிலிருந்து தன்னை தற்காத்து கொண்டவர், வட்டி வாங்குவதிலிருந்து தன்னை தற்காத்து கொண்டவர், மற்ற பல்வேறு பாவங்களிலிருந்து தன்னை தற்காத்து கொண்டவர், உறவை துண்டிப்பதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய கோபத்தை பெறுவது என்பது உண்மையிலேயே நஷ்டத்திற்குரிய, வருத்தத்திற்குரிய ஒரு காரியமாக இருக்கிற காரணத்தினால் உறவுகள் பேணுவது சம்பந்தமாக மார்க்கம் எவ்வளவு தூரம் வலியுறுத்துகிறது என்பது குறித்த சிந்தனைக்கு நாம் இந்த வார ஜும்மாவிலே நாம் வருகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு வசியத்து செய்கிறான். தங்களுடைய பெற்றோர்கள், அவர்கள் சார்ந்த உறவுகளை நீங்கள் பேணி வாழ வேண்டும் என்பதாக அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறான் என்பதாக சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன். ஒரு காலம் வரும், எகிப்தை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். அப்படி வெற்றி கொண்டால் எகிப்திய மக்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த மக்களோடு நமக்கு இரத்த உறவும் இருக்கிறது, திருமண உறவும் இருக்கிறது என்பதாக சொன்னார். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னல்லாஹ யூஸீக்கும் என்பதாக சொல்லி இந்த செய்தியை சொல்லுகிறார்கள் என்றால், அல்லாஹ்வும் வசியத்து செய்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வசியத்து செய்கிறார்கள், உறவுகளை பேணி வாழ வேண்டும் என்பதாக. ஆக இதனுடைய முக்கியத்துவத்தை இந்த வார்த்தையின் வாயிலாகவே நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளை பேணி வாழ்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் குறித்து நிறைய சொல்லி இருக்கிறார்கள். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன அஜல தாஅத்தின் ஸவாபன் ஸிலத்துர் ரஹம் என்பதாக சொன்னார்கள். உடனடி பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று உறவுகளை பேணி வாழ்வது என்பதாக சொல்கிறார்கள். உடனடி பலனை நபி அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், யார் உறவை பேணி வாழ்கிறார்களோ அவர்கள் மக்களிடமிருந்து தேவையற்றவராக ஆகிவிடுகிறார். மக்களினுடைய உதவியை எதிர்பார்க்கிற நிலையிலிருந்து, மக்களிடத்திலே கையேந்தி நிற்கிற ஒரு மோசமான நிலையிலிருந்து பாதுகாப்பை பெறுகிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விற்கு விருப்பமான காரியம் எது என்பதாக. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்விற்கு விருப்பமான காரியங்கள்: முதலாவது அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, இரண்டாவது உறவுகளை பேணி வாழ்வது, மூன்றாவது நன்மையை ஏவி தீமையை தடுப்பது என்பதாக சொன்னார்கள்.
அந்த சகாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வெறுப்பிற்கான காரியங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்வது, இரண்டாவது உறவுகளை துண்டிப்பது, மூன்றாவது தீமையை ஏவி நன்மையை தடுப்பது என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வினுடைய விருப்பத்தை பெற்றுத் தருகிற மூன்று, அல்லாஹ்வினுடைய வெறுப்பை பெற்றுத் தருகிற மூன்று, இந்த மூன்றையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசைப்படுத்தியதிலிருந்து உறவை பேணி வாழ்வது என்பது ஈமானிற்கு அடுத்தபடியாக இறைவனுக்கு விருப்பமான காரியம் என்றால் அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இன்னும் நிறைய விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவை பேணி வாழ்வதனுடைய பலன்களாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உறவை படைத்தான், சிலத்துர் ரஹமை படைத்தான். அந்த உறவு அல்லாஹ்விடத்திலே கேட்டது, யா அல்லாஹ், என்னுடைய ஹக்கு என்ன, எனக்கான உரிமை என்ன என்பதாக அல்லாஹ்விடத்திலே அந்த உறவு கேட்கிறது. அல்லாஹ் அதற்கு பதில் சொல்கிறான், உனக்கான உரிமை என்ன தெரியுமா? உன்னை யாரெல்லாம் சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களை நான் சேர்த்துக் கொள்கிறேன், உன்னை யார் துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களை நான் துண்டித்து விடுகிறேன் என்பதாக சொல்கிறான். யார் உறவை பேணி வாழ்கிறார்களோ, யார் உறவை அரவணைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் அரவணைக்கிறான். யார் உறவை புறக்கணிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் புறக்கணிப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வே உறவை பார்த்து உறவை படைத்த நேரத்தில் சொன்ன வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உறவை கொண்டு வருவான். உறவிற்கு அல்லாஹ் உருவத்தை கொடுத்து கொண்டு வருவான். மரணத்திற்கு கூட அல்லாஹ் உருவத்தை கொடுத்து கொண்டு வருவான் என்று நமக்கு தெரியும் அல்லவா? ஒரு ஆட்டினுடைய வடிவத்திலே மரணம் வரும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மரணத்திற்கே மௌத்து கொடுக்கக்கூடிய நேரம் அந்த ஆடு அறுக்கப்படும். அதுபோன்று உறவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு உருவத்தை கொடுத்து கொண்டு வருவான். அந்த உறவு அல்லாஹ்விடத்திலே தன்னை யார் அரவணைத்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு ஆதரவாகவும், யார் தன்னை துண்டித்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு எதிராகவும் சாட்சி சொல்லும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நாளை மறுமையில அந்த உறவு நமக்கு முன்னால் உறவை ஆதரித்தவர்களுக்கு ஆதரவாகவும், உறவை முறித்தவர்களுக்கு எதிராகவும் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் நாம் உறவை பேணி நடப்பது என்பது எவ்வளவு தூரம் மார்க்கத்திலே வலியுறுத்தப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் உறவை சேர்ந்து வாழட்டும் என்பதாக சொன்னார். அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்று சொன்னால் உறவை சேர்ந்து வாழ வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் உறவை சேர்ந்து வாழ்வாரோ அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூன்று வகையான பலன்களை வழங்குகிறான். முதலாவது, அவருடைய செல்வத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். இரண்டாவது, தங்களுடைய குடும்பத்தில் அவருடைய கண்ணியத்தை அல்லாஹ் மேலோங்க செய்கிறான். மூன்றாவது, அவருடைய ஆயுளை அதிகரிக்க செய்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இந்த மூன்றுக்காக வேண்டிதான் காலையில் இருந்து இரவு வரை ஓடுகிறோம், உழைக்கிறோம். செல்வத்தை அல்லாஹ் பரக்கத்தாக்கி தருகிறான், நம்முடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துகிறான், நம்முடைய ஆயுளை அல்லாஹ் நீட்டி தருகிறான் என்று சொன்னால் உறவை பேணி வாழ்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் உறவை பேணி வாழ்வாரோ அவருடைய உலகத்தின் அனைத்து காரியங்களையும் செழிக்க செய்கிறான் அல்லாஹ் என்பதாக சொல்கிறார்கள். உலகத்தின் எல்லா காரியங்களையும் அல்லாஹ் செழிப்பானதாக ஆக்கி தருகிறான். எதன் மூலமாக? உறவை பேணி வாழ்வதன் மூலமாக. இதுவெல்லாம் ஹதீசுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயில் இருந்து வந்த அற்புதமான வார்த்தைகள். இது பொய்யாக இருக்குமா? இது வெறும் வெற்று வார்த்தையாக இருக்குமா? நிச்சயமாக உறவை பேணி வாழக்கூடிய ஒருவர், என்னை அவர் துண்டித்தாலும் சரி அவரோடு நான் நெருங்கி போவதற்கு இதுதான் காரணம். அல்லாஹ் சொல்லுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உறவை பேணி வாழ்வது என்பது இவ்வளவு தூரம் வலியுறுத்தப்படுகிறது என்கின்ற எண்ணத்தில் அவர் உறவை பேணி வாழ்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். நிச்சயமாக அவர் ஏமாற்றப்படுவாரா? நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவர் பெறுவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது போன்ற எண்ணற்ற ஹதீஸ்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி உறவை பேணி வாழ்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு ஒரு யதார்த்த நிலை, மனிதனுடைய யதார்த்த குணம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னிடம் பேசினால் நான் பேசுவேன், என்னை அழைத்தால் நான் அழைப்பேன், என்னை மதித்தால் நான் மதிப்பேன், என்னை புறக்கணித்தால் அவரை நான் மதிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லைஸல் வாசில் பில் முகாஃபி,
யார் இவ்வாறு செய்கிறாரோ இவர் உறவை பேணியவராக ஆக மாட்டார். பேசினால் பேசுவேன், மதித்தால் மதிப்பேன், மதிக்கவில்லை என்றால் மதிக்க மாட்டேன் என்கின்ற நிலையில் இருப்பது என்பது உறவை பேணுதலாக ஆகாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். லைஸல் வாசில் பில் முகாஃபி, இவ்வாறு செய்வது என்பது உறவை பேணுவதாக ஆகாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே இது குறித்து கேட்கப்படுகிறது. இவ்வாறு பலர் இருக்கிறார்களே, மதித்தால் மதிக்கிறார்கள், மதிக்கவில்லை என்றால் மதிப்பதில்லை, இவ்வாறு இருப்பது குறித்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இவ்வாறு இருப்பது என்பது உறவை பேணுதலாக ஆகாது, இது பழிக்கு பழி வாங்குவதாகத்தான் ஆகும். எனவே இதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலிருந்து நன்மையை பெற முடியாது, இதன் மூலமாக அல்லாஹ்வின் கோபத்தை தான் பெற முடியும் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இன்று பரவலாக பார்க்கப்படுகிற விஷயம் இதுதான். மார்க்க விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் மதித்தால் மதிப்பேன், அவர் மதிக்கவில்லை என்று சொன்னால் மதிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் எனக்கு இல்லை என்கின்ற ஒரு நிலை. இந்த நிலை குறித்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இது உறவை பேணுதலாக ஆகாது என்பதாக. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய உறவை நான் பேணி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அவர்களை நான் நெருங்கி போகிறேன், அவர்களிடத்திலே பேச துடிக்கிறேன், ஆனால் அவர்கள் என்னிடம் பேச மறுக்கிறார்கள், என்னோடு உறவாடுவதற்கு அவர்கள் வெறுக்கிறார்கள் என்பதாக சொல்கிறார். நான் என்ன செய்வது? மீண்டும் மீண்டும் அவர்களிடத்திலே செல்வதா, அவர்களிடத்திலே பேசுவதா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி கேட்கிறார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், நீ எவ்வளவு தூரம் அவர்கள் புறக்கணிக்க நீ அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் மலக்குமார்கள் உனக்காக வேண்டி துஆ செய்து கொண்டிருப்பார்கள், நீ செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இரு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களின் முகத்தில் நீ சுடு சாம்பலை எரிகிறாய் என்றுதான் பொருள் என்பதாக சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் அவர்கள் புறக்கணிக்க நீ சேர்ந்து வாழ்வதற்காக வேண்டிய முயற்சி செய்ய அது அவர்களின் முகத்தில் சுடு சாம்பலை வீசுவதாகத்தான் ஆகும். அப்படி என்று சொன்னால் அது அவர்களுக்கு தீங்காகத்தான் முடியுமே தவிர அவர்கள் புறக்கணிப்பதன் மூலமாக அவர்கள் எதையும் வெற்றி கொள்ள முடியாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக உறவு என்பது மிகவும் அவசியமானது மட்டுமல்ல, நமக்கு பல்வேறு பலன்களை கொண்டு வந்து குவிக்கக்கூடிய ஒன்று. ஹஜ்ரத் சயீத் இப்னு முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தாபியீன்களிலே மிக தலை சிறந்த அறிஞர். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்று சொன்னால் எப்படி சஹாபாக்களிலேயே மிக தலை சிறந்த சஹாபியாக நாம் விளங்குகிறோமோ அதுபோன்று ஹஜ்ரத் சயீத் இப்னு முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் என்று சொன்னால் தாபியீன்களிலேயே தலை சிறந்த அறிஞர்களாக போற்றப்படக்கூடியவர்கள், ஒரு சிறந்த முஹத்திஸ். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் காசு பணங்களை சம்பாதிக்கிறேன், ஆனால் இந்த காசு பணங்கள் இந்த உலகத்தில் எனக்கு தீங்கைத்தான் விளைவிக்கும் என்பதை நான் அறிவேன். என்றாலும் இவைகளை நான் சம்பாதிப்பதற்கான காரணம் என்னுடைய உறவுகளில் ஏழையாக இருக்கக்கூடியவர்கள், இயலாதவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தந்து உதவுவதற்காகவே நான் சம்பாதிக்கிறேன் என்பதாக ஹஜ்ரத் சயீத் இப்னு முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் அடுத்தவர்களுக்கு தர வேண்டும் என்பதற்காகவே, அதுவும் குறிப்பாக உறவுகளுக்கு உதவ வேண்டும் என்பதற்காகவே சம்பாதித்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். ஒரு அறிஞர் சொல்லுகிறார், 1000 திருகங்களை நான் ஏழை எளிய மக்களுக்கு வழங்குவதை விட ஒரே ஒரு திருகத்தை ஏழையாக இருக்கக்கூடிய என்னுடைய உறவுக்கு வழங்குவதை நான் சிறப்பாக கருதுகிறேன் என்பதாக சொல்லுகிறார்கள். 1000 திருகம் அடுத்த ஏழைகளுக்கு தருவதை விட ஒரே ஒரு திருகம் என்னுடைய ஏழையாக இருக்கக்கூடிய உறவுக்கு வழங்குவதை நான் உயர்வாக கருதுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். உறவுகளை புறக்கணித்து விட்டு ஊர் முழுக்க விருந்து போடுவது என்பது எந்த பலனையும் பெற்று தராது. உறவுகளை துண்டித்து விட்டு சமூக சேவையில் ஈடுபடுவதை மார்க்கம் வலியுறுத்தவில்லை, ஒரு அடுக்கு முறையை மார்க்கம் சொல்லுகிறது. ஒரு திருகம் உன்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் உனக்காக செலவு செய், உன்னுடைய மனைவிக்காக செலவு செய், உன்னுடைய பிள்ளைகளுக்காக செலவு செய், உன்னுடைய வேலைக்காரர்களுக்காக செலவு செய், உன்னுடைய உறவுக்காக செலவு செய், அதற்கு பிறகு சமூகத்திற்காக செலவு செய். இதுதான் மார்க்கம் ஒரு பணத்தை செலவு செய்வதற்காக வேண்டி வடிவமைத்து தருகிற அடுக்குமுறை. ஆக உறவுகளை புறக்கணித்து விட்டு ஊர் முழுக்க விருந்து கொடுப்பது என்பது எந்த பலனையும் தராது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இது போன்ற எண்ணற்ற விஷயங்களை நாம் வரலாறு முழுக்க பார்க்கிறோம். அடுத்தவர்களுக்கு உதவுவதன் மூலமாக தனக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் நிரம்ப இருக்கிறது. எவ்வாறு உறவை பேணுவது, எவ்வாறு உறவை அரவணைப்பது என்று சொன்னால் அதற்கு முதலாவது விஷயம் என்ன தெரியுமா?
அவர்கள் குறித்த உயர்வான எண்ணத்தை, உயர்வான வார்த்தைகளை நாம் பேசுவது, இதுதான் முதலாவது விஷயம். உறவுகள் குறித்த குறைகளை பேசாமல் உறவுகள் குறித்த நிறையை பேசுவது. ஹஜரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் மாமா. அவர்கள் வருகிற போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய சகாபாக்களிடத்திலே சொல்லுவார்களாம், இதோ வருகிறார்களே என்னுடைய மாமா, எனக்கு கிடைச்ச மாமா மாதிரி உங்களுக்கு கிடைக்குமா? அவர் எவ்வளவு சிறந்த மாமா தெரியுமா, நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கிறேன் என்பதாக ஹஜரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறித்து பெருமையாக பேசுவார்களாம். தன்னுடைய உறவு குறித்து மற்றவர்களிடத்திலே பெருமையாக சிலாகித்து பேசுவது என்பது உறவை அரவணைப்பதில் தலையாயதாக இருக்கிறது. அடுத்தவர் உடனே என்ன செய்யக்கூடாது, அவங்க இப்படி பண்ணாங்களாமே, இவங்க இப்படி பேசினாங்களாமே, அவங்க அப்படி செஞ்சாங்களாமே, இவங்க இப்படி செஞ்சாங்களாமே என்று சொல்லி உறவு குறித்து தவறாக பேசக்கூடிய ஒருவரால் கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் உறவை பேண முடியாது. அதனாலதான் மார்க்கம் சொல்லுகிறது, உறவு குறித்து உயர்வாக பேசுவது என்பது உறவை பேணுவதில் மிக முக்கியமான அங்கம். இரண்டாவது, அவர்களுக்கு தேவை ஏற்படுகிற நேரத்தில் பொருளாலும் உடலாலும் உதவி செய்யும். ஏதாச்சும் உதவி தேவைப்படுது அப்படின்னு சொன்னா முடிஞ்சா உடலால உதவி செய்யும், முடிஞ்சா காசு பணங்களை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. மூன்றாவது, அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி செல்வது. நமக்கு தெரியும், பள்ளிவாசலுக்கு தொடுவதற்காக வேண்டி நடந்து வருவது என்பது எவ்வளவு நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு எட்டும் எடுத்து வைக்க நன்மைகள் எழுதப்பட்டு பாவங்கள் அழிக்கப்படுகிறது. அதனாலதான் மார்க்கம் பள்ளிக்கு வாகனத்தில் வரக்கூடிய வசதி இருந்தாலும் கூட நடந்து வருவதால் கூடுதல் நன்மை கிடைக்கிறது என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதற்கு இணையாக ஒரு நன்மை எடுத்து வைக்கிற எட்டிற்காக வேண்டி கிடைக்கிறது என்று சொன்னால் அது எதற்கு தெரியுமா? உறவுகளை சந்திப்பதற்காக வேண்டி நடந்து செல்வதன் மூலமாக பள்ளிக்கு எட்டு எடுத்து வைத்து வருகிற நன்மை அவருக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் பார்த்துக்கோங்களேன். உறவை சென்று சந்திப்பது, அவர்களின் வீடுக்கு செல்வது, அவர்களை விசாரிக்க செல்வது, இது இருக்கிறது மிக முக்கியமான ஒன்று. முதலாவது, உறவுகள் குறித்து உயர்வாக பேசுவது. இரண்டாவது, அவர்களுக்கு தேவைப்படுகிற போது உடலாலும் பொருளாலும் உதவி செய்வது. மூன்றாவது, அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி செல்வது. நான்காவது, அவர்களை நேசிப்பது, உண்மையாகவே நேசிப்பது, நடிப்பதல்ல. நேசிப்பதை போன்று மதிப்பதை போன்று நடிப்பதல்ல, உண்மையாகவே அவர்களை நேசிப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆக ரொம்ப பிடிச்சவங்க யாரு? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் தான். அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தூரம் நேசித்ததற்கான காரணத்தை வரிசைப்படுத்துகிற அறிஞர்கள் இதையும் சொல்லுவார்கள். அவர்கள் நபி அவர்களுக்கு பெண் கொடுத்த உறவு முறையாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரெண்டு சகாபாக்கள் குறித்து இப்படி சொல்லுவாங்க, சுவர்க்கத்தில் என்னுடைய மந்திரிகள் இவர்கள் என்பதாக சொன்னார். எனவே உறவை பேணி நடக்க வேண்டும். ரெண்டு வகையான உறவு இருக்கு, ஒண்ணு ரத்த சொந்தம், இன்னொன்னு திருமண சொந்தம். பெண் எடுத்தோம், அந்த குடும்பம் பூரா சொந்தமாயிடும் இல்லையா? பெண் கொடுத்தவர்கள் அந்த குடும்பத்தினர்கள் அத்துணை பேருமே சொந்தமாக ஆகிவிடுவார்கள். ரத்த சொந்தம் என்று இருக்கிறது, நம்முடைய தாய் தகப்பன், அவர்களுடைய சகோதர சகோதரிகள், நம்மோடு பிறந்த சகோதர சகோதரிகள் என்று ரத்த உறவு என்று இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, தூரத்து உறவை கூட தனக்கு நெருக்கமானவர்களிடத்தில் அறிமுகப்படுத்தி அவர்கள் குறித்து சிலாகித்து பேசுவார்கள். தூரத்து உறவை கூட நம்முடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். நெருக்கமாக இருக்கிற உறவு கூட இன்னைக்கு சொல்றது இல்ல. ஆக சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டிய மிக பிரதான விஷயம் இதுதான். உறவுகளை பேணி வாழ்வது என்பது மிகவும் வலியுறுத்தப்படுகிற ஒரு விஷயம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இம்மையிலும் வெற்றியை தேடித்தரும், நாளை மறுமையிலும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்று தரும், இருலோகத்திலும் வெற்றி தரக்கூடிய ஒரு அமல், அதுவும் உடனடி பலனை பெற்று தரக்கூடிய அமல் என்று சொல்வதாக இருந்தால் அது உறவை பேணுவதுதான். எனவே இந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணும். திருமணம் அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வந்துவிட்டால் அந்த சிதைந்த உறவுகளை சீர் செய்து கொள்வதற்குண்டான சந்தர்ப்பமாக அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டிய நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். ஒரு வீட்டில ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படின்னு சொன்னா அந்த நிகழ்ச்சியில ஒரு நியத்து இப்படி இருக்கணும், சிதைந்த உறவுகளை சீர் செய்வதற்கு இந்த நிகழ்ச்சி என்று உள்ளத்தில் வைத்துக் கொண்டு நாம் முயற்சி செய்து நிகழ்ச்சியை நடத்தினால் அல்லாஹ் அந்த நிகழ்ச்சியை கூட கண்ணியமானதாக பரக்கத்தானதாக ஆக்கி தருவான் என்று சொன்னால் உறவை பேணுவதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படி ஒரு நல்ல தௌஃபீக் நமக்கு தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய எல்லா உதவிகளுக்கும் நிரப்பமான நன்மைகளை வழங்குவார்.